ஒன் பீஸ் அனிமியில் வீக்கான டெவில் ஃப்ரூட்டை ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்கணுன்னா மேலே இருக்க ஐஐக்கான செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டு அதை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாத வீக்கான யூசர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி சேனலில் பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோ மாதிரி இந்த வீடியோலையும் நம்ம கேரக்டர்ஸை ரேங்க் பண்ணல, அவங்க எப்படி அந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க அதையும் மனசில் வச்சுக்கிட்டே வீடியோவை பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வீக்கஸ்ட் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஃபை தான். பேபி ஃபையோட டெவில் ஃப்ரூட் வந்து புக்கி நோமி, அதாவது ஆர்மாம் டெவில் ஃப்ரூட். இவ வந்து டோஃபியோட கிரிமினல் ஃபேமிலியில் இருந்திருப்பா. பேசிக்காகவே பேபி ஃபயரோட எபிலிட்டி வந்து அவளோட உடம்போ இல்லை அவளோட பாடியில் இருந்தோ பல வெப்பன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இந்த வெப்பன்ஸுக்கு லிமிட்டே இல்லை. லிட்டரலாக இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை கூட க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் பேபி ஃபை வந்து எந்த ஃபைட்டுமே அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபைட் பண்ணுறதுல தன்னோட அப்பனன்ஸ் வந்து ஒரு மேலாக இருந்தால் அவங்க கூட சீரியஸாக ஃபைட் பண்ணுங்க அந்த எண்ணத்தையே விட்டுட்டு அவங்க கூட மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது ப்ரொபோசல்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபைட்டே ஃபன் ஆக்கிடுவா. இதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஃபையோட ஃப்ளாஷ்பேக் தான். அவளோட ஃப்ளாஷ்பேக்கில் அவளுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் தனக்காக ஒருத்தனை தேடிக்கணும்னு பேபி ஃபை அலைஞ்சிட்டு இருப்பா. ஃபைனலாக பேபி ஃபையும் காயும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதை தாண்டி பேபி ஃபை வந்து ஃபைட்ஸை சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த டெவில் ஃப்ரூட்டை ஒரு நல்லா யூஸ் பண்ணுற கேரக்டர்கிட்ட கொடுத்துருந்தா அதோட பொட்டன்ஷியல் லிட்டரலாக வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஆனால் பேபி ஃபை வந்து அதை சீரியஸாகவே எடுத்துக்காம ஒரு மாதிரி மொக்கையாக யூஸ் பண்ணியிருப்பா. இதுக்கடுத்ததாக பார்க்க போகிற யூசர் வந்து மொட்டோ நோமி, அதாவது மார்க் டெவில் ஃப்ரூட்டோட யூசரான 9th வாண்டர் டெக்மேன். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக நம்ம கையை வச்சு ஏதாவது ஒரு பொருளை மார்க் பண்ணணும். அப்புறமா நம்ம வேறு எந்த பொருளை நம்ம எங்கே தூக்கி போட்டாலுமே நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல தான் அது போய் விடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பஸ்டட் எபிலிட்டி. வாண்டர் டெக்மேன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக யோசிச்சிருந்தா அவங்ககிட்ட இருந்த க்ரூவாக இருக்கட்டும் இல்லை அவங்ககிட்ட இருந்த ஃப்ளையிங் டச்மேனாக இருக்கட்டும், இதை வச்சு அவன் ஒன் ஆஃப் த எம்பரர்ஸாகவே ஆயிருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் சிரோவசி பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்து அந்த எபிலிட்டியை வேஸ்ட் பண்ணிவிடுவான். அவன் பண்ண உருப்படியான ஒரே ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நோவாவை வந்து ஃபிஷ்மேன் ஐலண்ட் மேலே தூக்கி போட்டது தான். சாரி ஃபிஷ்மேன் ஐலண்ட் மேலே இல்லை, சிரோவசி மேலே தூக்கி போட்டது தான். அந்த பிளானையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிரோவசி வந்து தன்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணி பஸ்ட் பண்ணிவிடுவா. பட் இப்படிப்பட்ட ஒரு மொக்கையான கேரக்டருக்கு இவ்வளோ சூப்பரான டெவில் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இது ஆக்சுவலாக நான் கேனன் தான். ஆனாலும் நான் சொல்கிறேன், இது வந்து ஃபாக்ஸி தான். ஆக்சுவலாக ஃபாக்ஸியோட டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டெவில் ஃப்ரூட். ஒன் பீஸில் எப்படி அந்த டெவில் ஃப்ரூட் ஒன் ஆஃப் த பஸ்டட் டெவில் ஃப்ரூட்டோ அதே மாதிரி இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டை நல்லா யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் பல பேர் இருப்பாங்க. ஆனால் போயும் ஒரு ஃபில்லர் ஆர்க்கில் வர ஒரு மொக்க கேரக்டர் கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கையில் வந்து சில ரேஸை எமிட் பண்ணும். அந்த ரேஸ் வந்து யார் மேலே படுதோ அது பொருளாக இருக்கட்டும் சரி இல்லை எனிமீஸாக இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாருமே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க. இந்த டெவில் ஃப்ரூட் மட்டும் நம்ம மெரெயின் ஃபுட் ஆர்க்கில் யார்கிட்ட இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏசை எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம். பட் ஃபில்லர் ஆர்க்கில் வந்து ஒரு கேரக்டர்கிட்ட இருந்து போயிடுச்சு. லூஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த டெவில் ஃப்ரூட் எபிலிட்டி கிட்ட செம்ம அடி வாங்கினாலுமே அதோட வீக்னஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா லூஃபி செமையாகவே கவுண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். நம்ம ஓடா சென்சை இப்படி தான் இப்பயுமே இருக்கிற சூப்பரான டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்லர் ஆர்க்கில் தூக்கி சொருகிடுவார். உங்களுக்கு அப்படி ஃபில்லர் ஆர்க்கில் இருக்க டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பாய்.